தமிழ்நாடு சட்டப்பேரவை 5 நாட்கள் விடுமுறைக்கு பிறகு இன்று கூடும் சூழலில் மாநில சுயாட்சி தீர்மானத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று கொண்டு வருகிறார். இது பற்றிய விரிவான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் குணசேகரன். 5 நாட்கள் விடுமுறைக்கு பிறகு இன்று சட்டப்பேரவை கூட இருக்கிறது. மாநில சுயாட்சி தொடர்பான தீர்மானத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று சட்டப்பேரவையில் கொண்டு வர இருக்கிறார். இது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது? இது பற்றிய முழு விவரங்களை பகிர்ந்துக்கங்க. 2025-26 நிதியாண்டிற்கான மாநில பட்ஜெட்டுக்குண்டான அந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. 5 நாள் விடுமுறைக்கு பிறகாக இன்று சரியாக 9:30 மணிக்கு சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெற இருக்கிறது. அதிலும் குறிப்பாக 9:30 மணிக்கு தொடங்கியவுடன் கேள்வி நேரம், அதாவது வினாக்கள் விடைக்கான அந்த நேரம், சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்தந்த தொகுதிகளுக்குண்டான அந்த கோரிக்கைகள் கேள்வியாக வைக்கப்படுவார்கள். அதற்கு துறை சார்ந்திருக்கக்கூடிய அமைச்சர்கள் பதிலை அளிக்க இருக்கிறார்கள். அதன் பிறகு நேரமில்லா நேரம் என்ற அந்த நேரத்தின் பொழுது 2 கவனஈர்ப்பு தீர்மானங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் கொண்டு வர இருக்கிறார்கள். அதன் பிறகு அதற்குண்டான அந்த கவனஈர்ப்பு தீர்மானத்திற்கு அந்த துறையினுடைய அமைச்சர்கள் பதிலை அளிக்கிறார்கள். அதன் பிறகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் இன்றைய தினம் மாநில சுயாட்சி தொடர்பான ஒரு அறிவிப்பினை இன்றைய தினம் வெளியிட இருக்கிறார். அதிலும் குறிப்பாக கடந்த 25ஆம் தேதி மாநில சுயாட்சியை உறுதி செய்து மாநில உரிமைகளை நிலைநாட்டினால்தான் தமிழ் மொழியை காக்க முடியும் எனவும், அதே போன்று தமிழினத்தை உயர்த்த முடியும் எனவும் உறுதிபட தெரிவித்து அதற்கான அறிவிப்பை விரைவில் வெளியிடுவேன் என 25ஆம் தேதி இந்த மும்மொழி கொள்கைக்கு எதிரான அந்த தீர்மானத்திற்கான அந்த பதிலில் அவர் முதலமைச்சர் உறுதியளித்திருந்தார். இந்த நிலையில் இன்றைய தினம் இந்த மாநில சுயாட்சி குறித்தான ஒரு முக்கிய அறிவிப்பினை இன்றைய தினம் வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக சட்டமன்றத்தில் 51 ஆண்டுகளுக்கு பிறகாக மாநில சுயாட்சி தொடர்பான ஒரு தீர்மானம் 2வது முறையாக இன்றைய தினம் தமிழக முதலமைச்சரால் கொண்டு வரப்பட இருக்கிறது. அதிலும் குறிப்பாக கடந்த 1974ஆம் ஆண்டு சட்டமன்றத்தில் முதல் முறையாக அப்போதைய முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் மாநில சுயாட்சி தொடர்பாக தீர்மானத்தை கொண்டு வந்து 4 நாட்கள் விவாதத்திற்கு பிறகாக அந்த தீர்மானம் 161 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவோடு மாநில சுயாட்சி தொடர்பான அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது. இந்த தீர்மானத்தில் ஒரு முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதி மற்றும் துணைவேந்தர் அடங்கிய அந்த குழுவினை அப்போதைய முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் உருவாக்கியிருந்தார். அதன் பிறகு 1990ஆம் ஆண்டு அந்த மாநில சுயாட்சி தொடர்பான அந்த குழு பரிந்துரைகள் வழங்கியது. அந்த பரிந்துரையில் பல்வேறு மாநில சுயாட்சிகள் தொடர்பான சட்டங்கள் தொடர்பாக பரிந்துரைகள் வழங்கப்பட்டிருந்ததை அடுத்து அந்த மாநில சுயாட்சிக்குண்டான அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு தொடர்ந்து அமலில் இருந்து வந்தது. அதிலும் குறிப்பாக மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்ற அடிப்படையில் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது. இந்த நிலையில் 51 ஆண்டுகளுக்கு பிறகாக, அதாவது 1974ஆம் ஆண்டு இதே ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி இந்த தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருந்தது. 51 ஆண்டுகளுக்கு பிறகாக இன்றைய தினம் ஏப்ரல் 15ஆம் தேதி மீண்டும் 2வது முறையாக மாநில சுயாட்சி தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் சட்டப்பேரவையில் இன்றைய தினம் அதற்குண்டான முக்கிய அறிவிப்பினை வெளியிட இருக்கிறார். அதே போன்று கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரின் பொழுது பல்வேறு முறை முதலமைச்சர் ஸ்டாலின் அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பாக பல்வேறு விமர்சனங்களையும் தொடர்ந்து வைத்திருந்தார். இந்த நிலையில் கடந்த 4 நாட்களுக்கு முன்னதாக அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருந்ததை அடுத்து இன்றைய தினம் அது குறித்தும் திமுகவிடையே காரசார விவாதம் நடைபெறலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்தபொழுதும் இன்றைய தினம் அதிமுகவினுடைய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியும் அதே போன்று பன்னீர்செல்வம் இருவரும் இன்றைய தினம் பேரவை நிகழ்வில் கலந்து கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.